சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே புதுப்பட்டியில் காதல் கணவர் இறந்த விரக்தியில் கழிவறைக்கு பயன்படுத்தும் ஆசிட்டை 2 குழந்தைகளுக்கு கொடுக்க குடித்து வைத்துவிட்டு தாயும் தற்கொலைக்கு முயன்றார். இதில் ஒரு மகன் மட்டும் உயிரிழந்தான். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் அப்துல் சலாம். வணக்கம் அப்துல் சலாம். விவரம் நிச்சயமாக ஜெயஸ்ரீ. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே எஸ்புதூர் புதுப்பட்டியைச் சேர்ந்தவர் சங்கீதா. இவர் 8 ஆண்டுகளுக்கு முன் கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பாளையத்தைச் சேர்ந்த சபாபதி என்பவரை காதலித்து இரு வீட்டார் சமூகத்துடன் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு சஷ்டிகா, சர்வேஸ்வரன் ஆகிய 2 குழந்தைகள் உள்ளனர். 3 மாதங்களுக்கு முன் விவசாயத்தில் நஷ்டம் ஏற்பட்டதால் சபாபதி தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து தனது குழந்தைகளுடன் புதுப்பட்டியில் உள்ள அப்பா வீட்டிற்கு சங்கீதா வந்தவர் கணவர் உயிரிழந்த விரக்தியில் இருந்துள்ளார். இரவு சங்கீதாவின் அப்பா, அம்மா அறையில் தூங்கிய குழந்தைகளை எழுப்பி கழிவறையில் பயன்படுத்தும் ஆசிட்டை தனது 2 குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு தானும் குடித்துள்ளார். பின்னர் சிறிது நேரத்தில் குழந்தைகள் வாந்தி எடுத்து அழும் சத்தம் கேட்டு தூங்கிக் கொண்டிருந்த சங்கீதாவின் பெற்றோர் எழுந்து பதற்றத்துடன் கதவை தட்டியுள்ளனர். வெகு நேரம் கதவை தட்டியும் திறக்காததால் அப்பா கதவை உடைத்து சென்று பார்த்தபோது உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடி கொண்டிருந்தனர். உடனடியாக அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் 3வரையும் மீட்டு திருச்சி மாவட்டம் தோரங்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக அங்கிருந்து திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி சர்வேஸ்வரன் பரிதாபமாக உயிரிழந்தார். சஷ்டிகா அரசு மருத்துவமனையிலும் சங்கீதா தனியார் மருத்துவமனையிலும் தீவிர சிகிச்சையில் உள்ளனர். இது குறித்து புதுப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அப்துல் சலாம்.